வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக கௌரி விஸ்வநாத். ரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். தாயகம் திரும்பினார் வீர திருமகன் அபிநந்தன். இந்திய அதிகாரிகள் அபிநந்தனை ஆறத் தழுவி வரவேற்பு. இந்திய வீரர் அபிநந்தன் தாயகம் திரும்பியதில் மகிழ்ச்சி. இந்திய விமானப்படை தளபதி உணர்வு பூர்வமான விளக்கம். வீர மகனாக தாயகம் திரும்பும் விமானி அபிநந்தன் இதயபூர்வமாக வரவேற்பதாக டாக்டர் பாரிவேந்தர் அறிவிப்பு. தமிழகத்தில் 40,000 கோடி மதிப்பில் திட்டங்களை தொடக்கி வைத்தார் பிரதமர் மோடி. பயங்கரவாதிகளால் பாதிப்பு ஏற்பட்டால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என உறுதி. பாகிஸ்தான் ராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட இந்திய விமானப்படை விமானி அபிநந்தனை வாகா எல்லையில் ஆயிரக்கணக்கானோர் உற்சாகத்துடன் வரவேற்றனர். இந்திய வான் பகுதியில் அத்துமீறி நுழைந்த பாகிஸ்தான் போர் விமானத்தை இந்திய போர் விமானங்கள் விரட்டியடித்தன. எதிர்பாராத விதமாக பாகிஸ்தான் எல்லைப் பகுதிக்குள் சென்ற விமானி அபிநந்தனை அந்நாட்டு ராணுவத்தினர் சிறைப்பிடித்தனர். அபிநந்தனை பாதுகாப்பாக ஒப்படைக்குமாறு இந்தியா வலியுறுத்தியதை அடுத்து இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் ஒப்படைக்கப்பட்டார். ராவல்பிண்டியிலிருந்து லாகூருக்கு விமானம் மூலமும் அங்கிருந்து கார் மூலம் வாகா எல்லைக்கு வந்து சேர்ந்தார். குடியுரிமை நடைமுறைகள் மற்றும் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பின்னர் வாகா எல்லையில் இந்திய பகுதிக்குள் வந்த அவரை விமானப்படை மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகள் ஆறத் தழுவி வரவேற்றனர். அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் உற்சாகத்துடன் வரவேற்றனர். பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்நிலையில் விமானப்படையினர் அபிநந்தனை மருத்துவ பரிசோதனைக்காக தில்லி அழைத்து சென்றுள்ளனர். இந்திய விமானப்படை வீரர் அபிநந்தன் தாயகம் திரும்பியது மகிழ்ச்சி அளிப்பதாக இந்திய விமானப்படை தளபதி RGK கபூர் தெரிவித்துள்ளார். விமானப்படை வீரர் அபிநந்தன் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படுவார் என அந்நாட்டு பாராளுமன்றத்தில் பிரதமர் இம்ரான்கான் அறிவித்திருந்தார். அதன்படி அபிநந்தன் வாகா எல்லை வந்தடைந்தார். ஆனால் அவரை ஒப்படைப்பதில் காலதாமதம் ஏற்பட்டது. இதனால் நேற்றிரவு 9 மணியளவில் பாகிஸ்தான் அதிகாரிகள் தமிழக வீரர் அபிநந்தனை இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். இந்நிலையில் அபிநந்தன் தாயகம் திரும்பியது மகிழ்ச்சி அளிப்பதாக விமானப்படை தளபதி RGK கபூர் தெரிவித்துள்ளார். Now be taken for a detailed medical checkup. This checkup is mandated particularly because the officer has had to eject from an aeroplane which would have put his entire body under great stress. IF is happy to have Abhinandan back. Thank you. இந்திய திருநாட்டின் வீர மகனாக தாயகம் திரும்பும் விமானி அபிநந்தனை இதயபூர்வமாக வரவேற்கின்றோம் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். புல்வாமாவில் தற்கொலைப்படை தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளின் முகாம்களை அழித்தொழிக்கும் பொருட்டு இந்திய விமானப்படையினர் அதிரடி தாக்குதல் நடத்தினர் என குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இதன் எதிரொலியாக காஷ்மீர் பகுதியில் ஊடுருவிய பாகிஸ்தான் போர் விமானங்களை இந்திய விமானப்படையினர் வெற்றிகரமாக விரட்டியடித்தனர் என கூறியுள்ளார். அப்போது பாகிஸ்தான் எல்லையில் விழுந்த போர் விமானத்தில் இருந்த விங் கமாண்டர் அபிநந்தன் பாகிஸ்தான் ராணுவத்தால் சிறைபிடிக்கப்பட்டார் என தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், ஜெனீவா ஒப்பந்தத்தின்படி ஒரு போர்க்கைதியை நடத்தக்கூடிய விதிமுறைகளை புறந்தள்ளிவிட்டு அபிநந்தன் கொடூரமாக நடத்தப்பட்டிருக்கிறார் என குறிப்பிட்டுள்ளார். இதனை கண்டித்து இந்தியா மிகப்பெரிய அளவில் பாகிஸ்தானுக்கு நெருக்கடியை கொடுத்ததால் வேறு வழியின்றி பாகிஸ்தான் அரசு அபிநந்தனை விடுதலை செய்து இந்தியாவிடம் ஒப்படைத்துள்ளது என தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளின் விசாரணையின் போது வெளிப்படுத்திய நெஞ்சுரமிக்க பதில்களால் நாட்டை பெருமை கொள்ள வைத்து வீரமகனாக திரும்பும் அபிநந்தனை இதயபூர்வமாக வரவேற்கிறோம் என டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். இந்திய வீரர் அபிநந்தன் விடுதலைக்கு பிரதமர் மோடி மற்றும் உலக தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி தனது ட்விட்டரில் அபிநந்தனின் வீரத்தால் ஒட்டுமொத்த நாடே பெருமை கொள்வதாகவும் நமது பாதுகாப்பு படைகள் 130 கோடி மக்களுக்கும் உத்வேகம் அளிப்பதாக கூறியுள்ளார்.
உங்கள் கண்ணியமும் துணிச்சலும் எங்களை பெருமையடைய வைத்துள்ளது என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார். இதேபோல பாதுகாப்புத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் மற்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் தமது ட்விட்டர் பதிவில் பாராட்டியுள்ளனர். இதேபோல அமெரிக்கா, பிரான்ஸ் மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. கன்னியாகுமரியில் சுமார் 40,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். மதுரை, ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரியில் நெடுஞ்சாலை திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். மதுரை செட்டிக்குளம் பிரிவிலும் செட்டிக்குளம் நத்தம் பிரிவிலும் 4 வழிச்சாலைக்கான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் ராமேஸ்வரம் முதல் தனுஷ்கோடி வரையிலான புதிய ரயில் பாதை திட்டத்திற்கும் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். மதுரை, சென்னை இடையே அதிவேக தேஜஸ் ரயிலை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் உரையாற்றிய பிரதமர் மோடி, உலகிலேயே இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாக கூறினார். 10 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு 7.5 லட்சம் கோடி ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். ஆனால் காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது வழங்கப்படும் கடனுதவி விவசாயிகளின் ஒரு சிலருக்கு மட்டுமே சென்றடையும் என கூறினார். ஆழ்கடல் மீன்பிடிப்புக்காக 300 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளதாக குறிப்பிட்டார். பயங்கரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும், இதுதான் புதிய இந்தியா எனவும் பிரதமர் கூறினார். மக்கள் வளர்ச்சியை விரும்புவதாக குறிப்பிட்டார். Not policy paralysis. People wanted opportunity, not obstacles. People wanted security, not stagnation. பயங்கரவாதத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுத்ததற்கு பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் பழனிசாமி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்த விழாவில் பேசிய முதல்வர் பழனிசாமி, ஒட்டுமொத்த நாடும் பிரதமர் மோடியின் பின்னால் இருப்பதாக குறிப்பிட்டார். இயற்கை பேரிடரிலிருந்து மீனவர்களை பாதுகாக்கவும் கன்னியாகுமரியில் ஹெலிகாப்டர் இறங்கு தளம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் பழனிசாமி கோரிக்கை விடுத்தார். மீன்பிடிப்பில் ஈடுபட்டுள்ள மீனவர்களை இயற்கை இடர்பாடுகளிலிருந்து துரிதமாக மீட்பதற்கு ஏற்ப ஒரு ஹெலிகாப்டர் இறங்கும் தளம் அமைத்திட வேண்டும் என்று நான் மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கின்றேன். கடந்த 5 ஆண்டுகளாக மாறும் பிரதமர் அவர்கள் இந்திய நாட்டை வழிநடத்தி செல்வது மட்டுமல்ல, இந்திய நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பாக விளங்கிக் கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்த நாடே அவர் பெற்று நிற்கின்றது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வீரமரணம் அடைந்த சுப்பிரமணியன் வீட்டிற்கு சென்று அவரது குடும்பத்தாருக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆறுதல் தெரிவித்தார். காஷ்மீர் மாநிலம் புல்வாமா பகுதியில் கடந்த 24ஆம் தேதி நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் 40 துணை ராணுவ படை வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். இதில் தமிழக வீரர் சுப்பிரமணியம் என்பவரும் வீரமரணம் அடைந்தார். அவரது குடும்பத்திற்கு நிவாரண நிதியாக 20 லட்சம் ரூபாயும், குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் தமிழக அரசு வழங்கியது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் சவளப்பேரியில் உள்ள சுப்பிரமணியன் வீட்டிற்கு சென்ற முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவரது குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் சுப்பிரமணியனின் படத்திற்கு மலர் தூவி அவர் அஞ்சலியும் செலுத்தினார். இந்திய விமானப்படை விங் கமாண்டர் அபிநந்தனை விடுவிப்பதை தடுத்து நிறுத்த உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்த வழக்கை பாகிஸ்தான் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பாகிஸ்தானில் உள்ள இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் பாகிஸ்தானுக்குள் அத்துமீறி நுழைந்த இந்திய விமானப்படை விங் கமாண்டர் அபிநந்தன் நுழைந்துள்ளார். குண்டு போட்டு பொதுமக்களை கொல்ல அவர் வந்துள்ளதாகவும், எனவே அவரை விடுவிக்க கூடாது என்றும், பாகிஸ்தானிலேயே சிறைப்படுத்த அந்நாட்டு பிரதமர் இம்ரான்கானுக்கு உத்தரவிடுமாறும் மனுதாரர் தரப்பில் கூறப்பட்டிருந்தது. இந்த கோரிக்கையை இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அதர் மின்ஹல்லா ஏற்க மறுத்து நிராகரித்தார். மேலும் வழக்கையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்.
ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் படைகள் தொடர்ந்து 9வது நாளாக இன்றும் துப்பாக்கி சூடு நடத்தி வருகிறது. ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதிகளில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் உள்ள இந்திய நிலைகளையும் குடியிருப்புகளையும் குறிவைத்து பாகிஸ்தான் 9வது நாளாக இன்றும் தாக்குதல் நடத்தி வருகிறது. பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணா கட்டி எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் படைகள் நடத்திய தாக்குதலில் பெண் ஒருவர் படுகாயமடைந்தார். இதேபோல் மெந்தார், பால்கோட் பகுதிகளில் பாகிஸ்தான் படைகள் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகின்றன. பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய வீரர்களும் பதிலடி கொடுத்து வருகின்றனர். அதிமுக கூட்டணியில் தேமுதிக இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என பரபரப்பு தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. நாட்டு மக்களின் நலனுக்காக 34% படித்த இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை வேளச்சேரியில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் கமல்ஹாசன் கலந்து கொண்டார். விழாவில் பேசிய அவர், இந்திய விமானப்படை விமானி திரும்பி வந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்ததற்கு அரசு ஒரு காரணம் என்று கூறிய கமல்ஹாசன், கல்வித்தரம் முக்கியம் என்றும் அதனை வியாபாரம் இல்லாமல் நடத்த வேண்டும் என்றும் கூறினார். தேர்தல் ஒரு முன்னேற்ற திருவிழா என்றும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு இளைஞர்கள் அரசியல் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இது ஒரு தனிப்பட்ட கட்சிக்கான பிரச்சாரம் அல்ல, தமிழகத்திற்கான பிரச்சாரம். அதில் நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும். நாளைய நல்ல தமிழகத்தின் பங்குதாரர்களாக, செல்வம் கொழிக்கும் தமிழகத்தின் பங்குதாரர்களாக நீங்கள் எல்லோரும் இருக்க வேண்டும். நாளைய இந்தியா அது உங்கள் கையில். மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேமுதிக போட்டியிட முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு 7 மக்களவை தொகுதிகளும் 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் ஒதுக்கப்பட்டன. பாரதிய ஜனதா கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மேலும் தேமுதிகவுடனான தொகுதி பங்கீட்டில் இழுபறி நிலைமை நீடித்தது. இதனையடுத்து தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் விஜயகாந்த் கூட்டணி தொடர்பான குழுவிடம் ஆலோசனை மேற்கொண்டார். அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்து போட்டியிடுவதென முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இதன்படி தேமுதிகவுக்கு 4 மக்களவை தொகுதிகளும் 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் ஒதுக்கப்படும் என தெரிகிறது. இது தொடர்பான ஒப்பந்தத்தில் இரு கட்சிகளும் இன்று கையெழுத்திடும் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 100% பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் KC கருப்பண்ணன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் ஆப்பக்கூடலில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி கட்டடம் மற்றும் நீரேற்று நிலையம் அமைத்தல் உள்ளிட்ட பணிகளை KC கருப்பண்ணன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரட்டை இலை சின்னம் உண்மையான தொண்டர்களை கொண்ட அதிமுகவுடன் சேர்ந்துள்ளதாக கூறினார். டிடிவி தினகரன் தரப்பில் மேல்முறையீடு செய்தாலும் அவருக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்க வாய்ப்பில்லை என்றும் அவர் தெரிவித்தார். 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் 21 சட்டமன்ற தொகுதியிலும் அதிமுக 100% வெற்றி பெறும் என்றும் KC கருப்பண்ணன் தெரிவித்தார். சட்டெல்லாம் எங்களுக்கு கிடைக்க வேண்டியது எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆண்டவன் எங்களுக்கு எங்கள் துணை இருக்கிறது, அதனால் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. மேல்முறையீடு செஞ்சால் மட்டும் எப்படி கிடைக்கும்? கண்டிப்பாக கிடைக்கிற வாய்ப்பு இல்லை. ஏன்னா கட்சி நம்ம பக்கம் இருக்குது, அனைத்து பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள்லாம் நம்ம பக்கம் இருக்காங்க. அதனால் ரெட்டலையே நமக்கு நியாயமான தீர்ப்பு கிடைச்சிருக்கு. வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தல் 21 தொகுதியுடைய சட்டமன்ற தொகுதி 100% அம்மாவுடைய அரசு வெற்றி பெறும். புதுச்சேரியில் சட்ட தொகுப்பின் தொகுதி 2 தமிழ் மொழி பெயர்ப்பு நூலை முதல்வர் நாராயணசாமி வெளியிட்டார். புதுச்சேரி சட்ட தொகுப்பின் தொகுதி 2 தமிழ் மொழி பெயர்ப்பு வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதல்வர் நாராயணசாமி மொழிபெயர்ப்பு நூலை வெளியிட்டார். அதன் முதல் பிரதியை புதுச்சேரி தலைமை நீதிபதி தனபால் பெற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் சட்டத்துறை செயலர் ஜூலியட் புஷ்பா, அரசு வழக்கறிஞர் மற்றும் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர்.
ஹைட்ரோ கார்பன் 8 வழிச்சாலை உள்ளிட்ட திட்டங்களை மத்திய அரசு கைவிட வேண்டும் என அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். வருகிற மக்களவைத் தேர்தலில் விவசாயிகளுக்கான பிரச்சினைகளும் தீர்வுகளும் என்ற 8 நாள் விவசாயிகள் சந்திப்பு பரப்புரை பயணத்தை PR பாண்டியன் தேனியில் தொடங்கினார். முன்னதாக ஜான் பெனிக்வேக் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை கைவிட வேண்டும் என தெரிவித்தார். தேசியமயமாக்கப்பட்ட வங்கி கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் PR பாண்டியன் வலியுறுத்தினார். பாரதிய ஜனதா கட்சி இடம்பெற்றுள்ள அதிமுக கூட்டணியில் எத்தனை கட்சிகள் இணைந்தாலும் அந்த கூட்டணி பலவீனமான கூட்டணிதான் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பல்வேறு கவர்ச்சிகரமான முழக்கங்களை முன்வைத்தார். ஆனால் அதில் அதனை நிறைவேற்றவில்லை என்றார். தேர்தலுக்காக இதுபோன்ற கவர்ச்சி திட்டங்களை அறிவிப்பது வாடிக்கை, அதைத்தான் மோடி செய்துள்ளார். இது ஏமாற்று வேலை என விமர்சித்துள்ளார். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் விவசாயிகள் வங்கி கணக்கில் பணத்தை வைப்பு தொகையை வழங்குகிறார் என குற்றம் சாட்டினார். பிரதமராவதற்கு முன்பும் இதே போன்ற கவர்ச்சி முழக்கங்களை முன்வைத்தார். 1 கோடி பேருக்கு மேலாக வேலைவாய்ப்பு தருவதாக சொன்னார்கள். எவ்வளவு பேருக்கு வேலைவாய்ப்பு தந்தார்கள் என்பதை இதுவரையில் வெளிப்படுத்தவில்லை. சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவில்லை. பாஜக இடம்பெறுகிற அதிமுக கூட்டணியில் எத்தனை கட்சிகள் சேர்ந்தாலும் அது பலவீனமான கூட்டணி தானே தவிர பலமான கூட்டணி அல்ல. ஈரோட்டில் ரயில்வே துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி 48 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபரை மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டீஸ்வரத்தை சேர்ந்த பத்மநாபன் என்பவர் ஈரோடு காந்திஜி சாலை பகுதியை சேர்ந்தவர். முருகேசன் என்பவரிடம் ரயில்வேயில் வேலை வாங்கி தருவதாக இவர் கூறி அவரிடமிருந்து 48 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுள்ளார். ஆனால் குறிப்பிட்ட காலத்தில் பணிக்கான உத்தரவும் வாங்கி தரவில்லை. கொடுத்த பணத்தையும் திருப்பி தரவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த முருகேசன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தலைமறைவாக இருந்த பத்மநாபனை கைது செய்தனர். அவரிடமிருந்து ரயில்வே துறையின் போலி ஆவணங்கள், ரயில்வே முத்திரையுடன் கூடிய லெட்டர் பேட், ரயில்வே துறை சீல் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். போலீசாரின் விசாரணையில் பத்மநாபன் இதுபோல் திருச்சி, தேனி, விருதுநகர் போன்ற பகுதிகளிலும் ரயில்வே துறையில் பணி வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் பெற்று மோசடியில் ஈடுபட்டுள்ளது தெரியவந்துள்ளது. சிவகாசியில் 40 ஆண்டுகளாக போன்சாய் மரங்கள் வளர்த்து வரும் ஆசிரியருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. சிவகாசியை சேர்ந்த ராஜ்கமல் என்பவர் தனியார் கல்லூரி ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த 40 ஆண்டுகளாக ஜப்பானிய முறைப்படி போன்சாய் மரங்களை அதிகளவில் வளர்த்து வருகிறார். ஒரு போன்சாய் மரத்தை உருவாக்க குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் ஆகும் நிலையில் தனது வீட்டை சுற்றி ஆலமரம், அரசமரம், புளிய மரம், மா, கொய்யா என 300க்கும் மேற்பட்ட மரங்களை வளர்த்து வருகிறார் ராஜ்கமல். மிக குறுகிய இடங்களில் வளர்க்கப்படும் இந்த போன்சாய் மரங்கள் அடர்ந்த கிளைகளுடன் வண்ண மலர்களுடனும் காட்சியளிக்கின்றன. பொழுதுபோக்குடன் கூடிய தொழிலாக போன்சாய் மரங்களை வளர்த்து வரும் ராஜ்கமல் அப்பகுதி மாணவ மாணவிகளுக்கு போன்சாய் குறித்த ஆலோசனைகளும் வழங்கி வருகிறார். மக்கள் தங்கள் இருப்பிடத்தை அதிகப்படுத்த மரங்களை அழித்து வரும் நிலையில் மரங்களை வளர்க்கும் ராஜ்கமலுக்கு பாராட்டு குவிந்து வருகின்றன. இப்போ என்கிட்ட உள்ள மரங்கள் பார்த்திங்கன்னா எல்லா மரமும் இருக்குது. மோஸ்ட்லி நம்ம இங்கே கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம்ல அதுவும் இருக்குது. அது மாதிரி ரொம்ப ரேராக டீப் ஃபாரஸ்ட்டில் உள்ள மரங்கள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா சாதாரணமாக இப்போ வேப்ப மரம், புளிய மரம், புங்கை மரம், ஆலமரம், அரச மரம், அப்புறம் மாமரம், பலா, கொய்யா, இப்படி எல்லாமே ஃப்ரூட்ஸ் உள்ளதும் இருக்குது. ஃப்ளாரிங் ட்ரீஸும் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அது மாதிரி நிறையா பேருக்கு நான் வந்து இங்கே ஃப்ரீயாக வந்து இந்த போன்சாய் பற்றி நாலேஜ் ட்ரைனிங் எல்லாமே கொடுக்குறேன். திருப்பூரில் தொடங்கியுள்ள பின்னலாடை இயந்திர கண்காட்சி தொழில் முனைவோரின் கவனத்தை பெரிதும் ஈர்த்துள்ளது. திருப்பூரில் உள்ள ஹைடெக் கண்காட்சி வளாகத்தில் 400 அரங்குகளுடன் தொடங்கப்பட்டுள்ள இந்த கண்காட்சி 3 நாட்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியில் அமெரிக்கா, இத்தாலி, எத்தியோப்பியா, ஜெர்மனி, சீனா உள்ளிட்ட 23 நாடுகளிலிருந்தும் இந்தியாவின் முன்னணி பின்னலாடை இயந்திரங்கள் உற்பத்தி நிறுவனங்களும் பங்கேற்று இயந்திரங்களை காட்சிக்கு வைத்துள்ளன. அமெரிக்காவிலிருந்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ள
புதிய வகை நிட்டிங் மெஷின் பார்வையாளர்களின் கவனத்தை பெரிதும் ஈர்த்துள்ளது. இதில் 2000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு வர்த்தகர்களும் உள்நாட்டை சேர்ந்த 30,000க்கும் மேற்பட்ட பின்னலாடை உற்பத்தியாளர்களும் கலந்து கொள்வார்கள் எனவும் இதன் மூலம் 500 கோடி ரூபாய் மதிப்பிலான வணிகம் நடைபெறும் என எதிர்பார்ப்பதாகவும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் தேர்தல் காவல் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டு உள்ளது. இந்த கட்டுப்பாட்டு அறை மூலம் தேர்தல் விதிமீறல் தொடர்பான புகார்கள் குறித்து உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. தேர்தல் சமயத்தில் வரும் புகார்கள் குறித்து உடனுக்குடன் தீர்வு காணும் வகையில் இந்த காவல் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை அனகாபுத்தூர் அருகே திறந்து கிடந்த வீட்டின் உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் வீட்டிலிருந்த 22 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் நகராட்சியில் உள்ள காமாட்சி நகரில் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்க்கும் பாஸ்கரன் என்பவரின் மனைவி ரேவதி அரசு வழங்கும் 2000 பணம் பெற விண்ணப்பம் எழுதி கொடுக்க சென்றுவிட்டு திரும்பிய பொழுது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் திருக்கோவிலில் கின்னஸ் சாதனை படைப்பதற்காக நடேசர் கவித்துவம் என்ற தலைப்பில் 3 விதமான நடனங்களை 10,000க்கும் அதிகமான நாட்டிய கலைஞர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்நிலையில் விருதாச்சலத்தில் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான உடைகள் அணிந்து 21 மாணவிகள் தீவிர நடன பயிற்சியில் ஈடுபட்டனர். தருமபுரியில் நடைபெற்ற தக்காளி கருத்தரங்கு கண்காட்சியில் பங்கேற்று பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் மாவட்டத்தில் 61,550 மெட்ரிக் டன் தக்காளியை விவசாயிகள் சிறப்பாக உற்பத்தி செய்துள்ளதாக தெரிவித்தார். வேளாண்மை விற்பனை மற்றும் வணிக வரித்துறை சார்பில் மாநில அளவிலான தக்காளி கருத்தரங்கு கண்காட்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். குழந்தைகள் பிச்சை எடுப்பதை தடுக்கவும் குழந்தை தொழிலாளர்களை ஒழிக்கவும் தில்லியை சேர்ந்த ஆசிக் சர்மா என்பவர் தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறு இந்தியா முழுவதும் நடைபயணம் மேற்கொண்டு விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரில் தனது பயணத்தை தொடங்கிய அவர் புதுச்சேரி வருகை தந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இதுவரை 30 மாநிலங்களை கடந்து 16,139 கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்டுள்ளார். 20 ஓவர் கிரிக்கெட் தரவரிசை ராகுல் மேக்ஸ்வெல் முன்னேற்றம். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் பட்டியலில் வெளியீடு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் 20 ஓவர் போட்டி வீரர்களின் புதிய தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது. இதில் பேட்டிங் தரவரிசையில் பாகிஸ்தானை சேர்ந்த பாபர் அசாம் முதலிடமும், நியூசிலாந்தை சேர்ந்த காலின் முன்ரே 2வது இடமும், ஆஸ்திரேலிய வீரர் மேக்ஸ்வெல் 3வது இடத்தையும் பிடித்துள்ளார். பந்து வீச்சாளர்களின் தரவரிசையில் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ரஷீத் கான், பாகிஸ்தானை சேர்ந்த ஷதப் கான் ஆகியோர் முதல் 2 இடங்களை பெற்றுள்ளனர். இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா 5வது இடத்தை பிடித்துள்ளார். அற்புதமான அனுபவங்கள் சாதாரண நிகழ்வுகளிலேயே மறைந்துள்ளது என்ற எழுத்தாளரின் கண்ணோட்டம் உண்மைதான் என்பதற்கு எழுத்தாளர் சுஜாதா ஒரு உதாரணம். கதாபாத்திரங்களின் நடத்தையில் உள்ள நூலளவு மாற்றமே குற்றங்களுக்கு அடிப்படை என்பதை தனது வாசகங்களால் வார்த்தெடுத்தவர். வாழ்க்கை சுலபம்தான், வாழ பழகு என கற்றுக் கொடுத்த சுஜாதாவின் சிந்தனைகளை காண்போம். சாதாரணமான ஒரு நிகழ்வை எடுத்துக்கொண்டு அதை தனது எழுத்து நடையால் அற்புதமான ஓர் அனுபவமாக வாசகனுக்கு கடத்துபவர் சுஜாதா. சுஜாதாவின் கணேஷ் வசந்த் கதையில் வசந்த் இறக்கும் நிலையில் இருப்பதாக ஒரு முறை எழுதிவிட அவர் என்ன பிளட் குரூப் என விசாரித்து சுஜாதாவுக்கு ஏராளமான தந்திகள் வந்தன. அவர் தனது கதைகளில் குறும்பான நடையை கையாண்டார். ஒரு சிறுகதையில் ஒரு கதாபாத்திரத்தை இவ்வாறு அறிமுகப்படுத்துவார். அவர் மிகவும் அப்புராணி. எந்த அளவுக்கு என்றால் பத்திரிகையில் வரும் செய்திகளை எல்லாம் உண்மை என நம்பக்கூடிய அளவுக்கு என்று எழுதியிருப்பார்.
இந்தியன் திரைப்படத்தில் அவர் எழுதிய ஒரு வசனம் மிகவும் பிரபலம். மற்ற நாடுகளில் எல்லாம் கடமையை மீறுவதற்காக லஞ்சம் வாங்குகிறார்கள், நம்ம நாட்டில தான் கடமையை செய்வதற்கே லஞ்சம் வாங்குறீங்க என்ற வசனம் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது. சாதிக்க நினைப்பவர்களுக்கு சுஜாதாவின் டிப்ஸ் இதோ. புத்தகங்களை துணைக்கொள், அதைவிட சிறந்த நண்பன் இல்லை. உடல் உழைப்பை அதிகரி, அது மட்டுமே உன்னை உயர்த்தும். தாய் தந்தையை போற்றி வணங்கு, அது உன் கடமை. எத்தனை வலித்தாலும் அழாதே, சிரி, வலிமைக்கு மேல் வலிமை பெற்று வானம் தொடுவாய். ஆத்திரம் அகற்று, எதற்கும் கோபப்படாதே, கோபம் உன்னை ஒரே அடியாக அழித்துவிடும். கேலிக்கு புன்னகையை பரிசாக்கு, கோபத்திற்கு மௌனத்தை கொடு, திருப்பி தாக்கி விடாதே. நட்புக்கு நட்பு செய், பகைவனை கூட நேசிக்க பழகு. வேலை சொல்லித் தருபவரிடம் மிக பணிவாக பழகு. அலட்சியப்படுத்தினால் விலகிவிடு, ஆத்திரப்பட்டு விடாதே. அன்பு செய்தால் நன்றி சொல். தனது 73வது வயதில் 2008ஆம் ஆண்டு சுஜாதா மறைந்தார். அப்போது முத்துக்குமார் ஒரு கவிதை எழுதினார். மரணம் என்கிற கருப்பு ஆடு பல சமயங்களில் நமக்கு பிடித்தமான ரோஜாக்களை தின்று விடுகிறது என்று. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தாயகம் திரும்பினார் வீர திருமகன் அபிநந்தன். இந்திய அதிகாரிகள் அபிநந்தனை ஆறத் தழுவி வரவேற்பு. இந்திய வீரர் அபிநந்தன் தாயகம் திரும்பியதில் மகிழ்ச்சி. இந்திய விமானப்படை தளபதி உணர்வுபூர்வமான விளக்கம். வீர மகனாக தாயகம் திரும்பும் விமானி அபிநந்தன் இதயபூர்வமாக வரவேற்பதாக டாக்டர் பாரிவேந்தர் அறிவிப்பு. தமிழகத்தில் 40,000 கோடி மதிப்பில் திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. பயங்கரவாதிகளால் பாதிப்பு ஏற்பட்டால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என உறுதி. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் பகல் 1 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.